வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் 14 மணி நேரம் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் சொத்து ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகங்கள் உள்ளிட்டவற்றை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைப்பற்றியுள்ளனர். முந்தைய அதிமுக ஆட்சியில் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த சேவூர் ராமச்சந்திரன் தற்போது ஆரணி சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். இவர் அமைச்சராக பதவி வகித்த 2016 முதல் 2021 வரையிலான காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக 125% அளவுக்கு சொத்து சேர்த்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சேவூர் ராமச்சந்திரன், அவரது மனைவி மணிமேகலை, மகன்கள் சந்தோஷ்குமார், விஜயகுமார் ஆகியோர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர் தொடர்பான இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நேற்று சோதனை மேற்கொண்டனர். ஆரணியில் உள்ள சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் அவரது மகன்கள் சந்தோஷ்குமார், விஜயகுமார் ஆகியோரின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 14 மணி நேரமாக சோதனை நடத்தினர். இதில் சந்தோஷ்குமார் வீட்டில் நடத்திய சோதனையில் தங்க நகைகள் வாங்கியதற்கான ஆவணங்கள் இருந்தன. நகைகள் வங்கி லாக்கரில் இருந்ததால் அந்த லாக்கரின் சாவி பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் 2018 முதல் 2020 ஆண்டு வரை வாங்கப்பட்ட 20 சொத்து ஆவணங்கள், 10க்கும் மேற்பட்ட வங்கி பாஸ் புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சோதனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சேவூர் ராமச்சந்திரன் சொத்து ஆவணங்களை லஞ்ச ஒழிப்பு போலீசார் எடுத்துச் சென்றதாக கூறினார். ஏற்கனவே வாங்கப்பட்ட, நான் தேர்தலில் கணக்கு காமிக்கப்பட்ட சொத்தின் பத்திர நகல்கள் மட்டும் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். அளவுக்கு அதிகமான சொத்து சேர்ந்த வழக்கு தவிர ரூபாய் 8 கோடி ஆவணங்கள்லாம் சொல்றேன். நான் ஏற்கனவே வாங்கப்பட்ட சொத்தின் நகல்களை நானே தெளிவா சொல்லிட்டேன். நான் 2016க்கு முன்னாடி சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் கைப்பற்றப்பட்ட சொத்து ஆவணங்களை ஆய்வு செய்த பிறகு லஞ்ச ஒழிப்பு போலீசார் அடுத்த கட்ட விசாரணையை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.